ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். அது எப்படி தானோ தெரியலங்க, துபாயில் மாதம் மாதம் எப்படியாச்சும் ஒரு ரெசிபியை ஃபேமஸ் ஆக்கி விட்டுறாங்க. அப்படியே ஃபேமஸ் ஆன ஒரு ரெசிபி தான் இஃபா சிக்கன். அதை நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பீஸ் தைஸ் எடுத்திருக்கேன். அதில் ஃபோக் வச்சு நல்லா குத்துங்க. உங்களுக்கு யார் மேலே கோவம் இருக்கோ எல்லாத்தையும் இறக்கி அந்த தைஸ் மேலே காமிச்சிருங்க. நல்லா குத்துன்னு குத்தி விட்டிங்கன்னா மசாலாலாம் அதில் நல்லா இறங்கி ஜூஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 100 ml ஆஃப் தயிர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1:2 ரேஷியோவில் போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக டர்மரிக் போட்டுட்டு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூளை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சிக்கன் உள்ளெல்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ கேஸ் மேலே பேன் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனு 2த்தையும் எடுத்து அதை 1 by 1 லே பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். அந்த ஸ்டீம்லேயே அது நல்லா வேகுங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட்டை க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கு அதை நல்லா குக் பண்ணிக்கலாம். எப்படி தான் வெந்துச்சோ தெரியலங்க, நானும் வேகுமா வேகாதான்ட்டு ஒரு டவுட்லேயே இருந்தேன். அப்போ பார்த்தா செம்மையாக வெந்துருந்துச்சு. இந்த கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு யம்மியான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஹைலைட்டுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு நான் மிக்சர் ஜாரில் பாயில்டு எக்கு ஒயிட் பார்ட்டை மட்டும் 2 எக்கு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு க்யூப் சீஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது நம்ம சாஸை திக் பண்ணுறதுக்கு நம்ம கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கு நான் கொஞ்சம் பெப்பர் போட்டு கொஞ்சம் காரமாகவே போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதை நல்லா அரைச்சிட்டு ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் மேலே நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாஸ் அவ்வளோ தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதுதான் அதோட டேஸ்ட்டே. ஊற்றிட்டு திருப்பி லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா யம்மியான இஃபா சிக்கன் ரெடி. சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. நிஜமாலுமே இவ்வளோ ட்ரெண்ட் ஆக்குற அளவுக்கு வர்த்தான்னு நினச்சேன். ஆனால் நிஜமாலுமே வர்த்தான ரெசிபி தாங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.